அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியினூடாக. ஜாதகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பில் நம்முள் ஏற்பட்டுள்ள அடிப்படையான சந்தேகங்களை ஆன்மீக ரீதியில் நிவர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகிறது. அந்த வகையில் காலை நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நற்சிந்தனையோடு தான் எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய காலை சிந்தனை என்னவென்றால், எண்ணிய ஆசைகள் நிறைவேறாமல் போனால் எப்போதும் நம் மனம் ஒடிந்து போய்விடக்கூடாது. ஒருவேளை எங்களுடைய ஆசை தவறானதாக கூட இருக்கலாம். அந்த ஆசை கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமல் போனால் கூட அந்த ஆசைகள் நிறைவேறுவதில்லை. எனவே வாழ்க்கையில் அதிகப்படியான ஆசைகளை வளர்த்து கொண்டால் மன நிம்மதி என்பது குறைந்து கொண்டு தான் போகும். எனவே எல்லா சுமைகளையும் தாண்டி எல்லோரும் நிரந்தரமாக ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்வாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய காலை பொழுதில் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் பண்டாரவளை சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் பிரதம குருவும், இலங்கை மட்டுமன்றி பல நாடுகளில் பல பட்டங்களையும் பல சான்றிதழ்களையும் வென்ற பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியுமான கலாநிதி சர்மா சுவாமி அவர்கள். வணக்கம் ஐயா. சூரிய காற்றோடு ஆடி மாதம் அம்மனின் அருட்காற்றத்தோடு அரவணைக்கும் ஒரு காலம் இந்த ஆடி மாதம் என்று கூட சொல்லலாம். ஆனால் இன்று ஒரு அற்புதமான நாள், அதாவது பௌர்ணமி. அதாவது ஆடி மாதத்தில் வரும் ஒரு பௌர்ணமி மிக முக்கியமான ஒரு பௌர்ணமி. ஏன்னா நாங்கள் கடந்த சென்ற வார நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தோம், கன்னி பெண்களுக்கு இந்த பௌர்ணமி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுடைய வழிபாட்டு முறையாக இருக்கிறதும் எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆடி பௌர்ணமி, இந்த அற்புதமான பௌர்ணமியை பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியும்? அனைவருக்கும் இனிய நன்னாக மரணம். இன்றைய பௌர்ணமி நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையண்டும். இந்த பௌர்ணமி என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று போயா தினம் என்று சொல்லி ஒன்று சொல்லப்படும். இன்றைய பௌர்ணமி நாளில் நாம் புத்தர் கூட இன்றைய நாள் தான் ஜனிச்சிருக்கார். அது ஒரு பௌர்ணமி நாள். பௌர்ணமி நாள் என்று சொல்லி ஞானம் பெற்ற நாள். ஆனால் பௌர்ணமி நாள் நாமல் எல்லா கஷ்டங்களும் விலகி நன்மை கிடைச்சி மறுபிறவியில் வாழக்கூடிய வாய்ப்பு இந்த பௌர்ணமியில் இருக்கும். பொதுவாகவே இந்த ஆடி பௌர்ணமி என்ற ரீதியில் ஆடிப்பூரம் என்று சொல்லி ஒரு மிக சக்தி வாய்ந்த அம்மன் பிறந்த நாள் என்று சொல்லி ஆடிப்பூரம் சொல்லுவாள் இல்லையா. அப்போ அதிலிருந்து 11ஆம் நாள் ஆடி பௌர்ணமி என்று சொல்லி வந்தால் அன்றைக்கு தான் ஆடி பூரம் என்று சொல்லி அங்கே சம்பூர்ணமான நாள் அன்றைய நாளாகும். என்ன காரணம் என்று சொன்னால், இப்போ கடந்து நம்ம 147 வருஷத்துக்கு அங்காலத்து நம்ம கடந்து சென்று பார்த்தோம் என்று சொன்னால் 1835-37 வருஷங்கள் வரும். அந்த காலத்தில் இப்படியான ஒரு பௌர்ணமியும் கூட இந்த பௌர்ணமிக்கு பின்னால் என்று சொன்னால் ஒரு ராகு கேது மாற்றம் ஒன்று சொல்லி கொண்டு வரும். அது 147 வருஷத்துக்கு முன் சென்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக இந்த பௌர்ணமி நாள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய மிக விசேஷம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பௌர்ணமி சிவனுக்கு உரியது மாத்திரமே. முழு சக்தியும் சிவன் இருக்கு. அனைத்து தெய்வங்களும் சிவனை நாடியே இன்றைக்கு எல்லாருமே படையெடுத்து சிவன் பாதத்தில் போயிட்டு அணைஞ்சிடும். தேவர்கள், ரிஷிகள், தெய்வங்கள் அனைவரும் உமை அம்மை கூட இந்த மாதிரி பௌர்ணமியில் தான் சிவனை மனமுடிக்க வேண்டும் சொல்லி விரதம் இருந்த நாளும் கூட இந்த மாதிரி பௌர்ணமி. ஏன்னா இந்த பௌர்ணமி அஷ்டம ஐஸ்வர்யங்கள் கிட்டிய பௌர்ணமி என்ற ரீதியில் இந்த பௌர்ணமி இருக்குது. எல்லா போயாக்களும் விட இந்த மாதிரி பௌர்ணமி. ஏன்னா ஆடி மாதம் ஆடிப்பூரம் ஆடிப்பூரத்தினால் 11ஆம் நாள் பௌர்ணமி வந்தால் அந்த அஷ்டம சித்திகள் பெற்று சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக இன்றைய நாள் அமையும். இன்றைய நாட்கள் அனைத்து மற்ற தெய்வங்கள், கோயிலில் உள்ள தெய்வங்கள் அனைவருமே சிவன் பாதத்தில் போய் சரணடைவார்கள். சரணடைஞ்சு நாக தேவிகள் கூட இன்றைய நாள் போய் சிவன் சரணடைஞ்சு அவர்களோட ஆசீர்வாதம் பெற்று மறு பிரவிக்கு இருக்கா இல்லையா என்ற ரீதியில் சிவ பக்தர்கள் வாழக்கூடிய வாய்ப்பும் இந்த பௌர்ணமியில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. காரணம் அப்படின்னால சிவன் அம்மைக்கு சரீரத்தில் சரிபாதியை வழங்கிய நாளும் இப்படி ஒரு பௌர்ணமி நாள் தான். அப்படின்னால இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். மானிட ரீதியில் நாம் அனைவருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், மனித வாழ்க்கையில் நிறையவே குறைகள், நம்ம நிறைய பாவம் செய்கிற மக்கள். ஆனால் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய குறை செய்கிறோம் இல்லையா. ஆனால் அப்படின்னா இந்த மாதிரி பௌர்ணமியில் நம்மளுக்கு சிவன் ஆலயத்தில் செய்தேன். அதனால் கன்னி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான காலம் என்றால், கன்னி பெண்கள் சிவன் ஆலயத்தில் போய் சிவன் பாதத்தில் மலர் சாத்தி நெய் விளக்கு ஏற்றி வணங்கினால் அடுத்த வருஷம் இதே மாதத்தில் அவர்கள் விவாகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விவாகமானவர்கள் புத்திர பாக்கியம் இல்லை என்றவர்கள் இதே பௌர்ணமியில் சிவன் ஆலயத்தில் செய்து சிவன் பாதத்தில் விளக்கேற்றி மலர்கள்
பொங்கல்கள் சாத்தி வணங்கினால் அடுத்த வருடம் இதே நேரத்தில் புத்திர பாக்கியம் உண்டாகும். ஒரு வியாபாரத்தில் நாம் வந்து சில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் இன்றைய பௌர்ணமியில் போய் நாங்கள் சிவனிடம் நேர்த்தி போடலாம். ஏற்றி போட்டு நெய் விளக்கு ஏற்றி சிவனை வணங்கினால் அவர்களுக்கு 390 நாள் மிக சக்தி வாய்ந்த பலனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அப்படினால 66 கலைகள் அடங்கிய பத்ரகாளி தேவி கூட சிவனின் பாதம் பட்டு காளியின் பாதம் பட்டு தான் சிவன் தான் என்று சொல்லி கூட தெளிவு ஏற்பட்டது இந்த நாள். அப்படியான அற்புதமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாளில் வந்து கட்டாயம் இன்னொரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டிய இந்த பௌர்ணமி வந்து மகாலட்சுமி இந்த ஆசீர்வாதம் நிறைய அங்க சம்பூர்ணம் 100% நிறைந்த நாள். இப்போ நீங்கள் வந்து சிவனாலயம் சேர்ந்து சிவனாலயத்தில் வந்து சிவன் பாதத்தில் பூக்கள் சாத்தி நெய் விளக்கேற்றி ஒரு உங்களால் இயன்ற 100 ரூபாவோ அல்லது உங்களால் இயன்ற எவ்வளோ பணத்தை கொண்டு பாதத்தில் வைத்து அந்த பணத்தை கொண்டு நீங்கள் பூஜை அறையில் வைத்து வணங்கினால் உள்ள கஷ்டங்கள்லேருந்து சகலதும் விடுதலை பெறும். விடுதலை பெற்று அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைச்சி மன நிம்மதியோடு வாழக்கூடிய வாய்ப்பு இந்த பௌர்ணமி நாளில் வருது. அந்த பௌர்ணமி நாள் எப்படி வந்து சொன்னால் அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அதாவது 3 டைம் இருக்குது. அந்த 3 டைம் கன்னி பெண்கள் வணங்க வேண்டியது காலையில் 7:55 முதல்ல 8:05 வரையும் கன்னி பெண்களுக்குரிய சக்தி அந்த ஏன்னா உமாய் அம்மை அந்த டைமில் தான் சிவனை மறுமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி வணங்கிய நேரம் அது. அந்த நேரத்தில் அவன் சிவர் வந்து முழுமையான அம்பளுக்கு ஆசீர்வாதம் சரீரத்தில் இந்த பாதிய அம்மைக்கு வழங்கிய நேரம் 7:55 முதல் 8:05 வரையும். அதே நேரத்தில் வந்து விவாகமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து 9:55 10 வரைக்கும் 10:05 வரைக்கும் போய் வணங்கக்கூடிய காலமும் இந்த காலம் தான் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு புத்திர பாக்கியம். இந்த புத்திர பாக்கியத்தில் வந்து இந்த நேரத்தில் வந்து அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஆனால் அந்த 8:55 முதல் 9:05 வரைக்கும் வணங்கும் பக்தர்கள் வந்து அவர்களுக்கு ஆண் குழந்தையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 10 முதல் 12 வரைக்கும் பெண் குழந்தையும் கிடைக்கிறதுக்கும் ஆணும் 2 மாறி மாறி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அஷ்டவரிய நம்ம அந்த சுப நேரத்தில் சுப முகூர்த்தத்தில் வந்து எதை நாம் கடவுளிடம் ஒரே மனதோட கணவன் மனைவியாக இருந்து எதை நாம் கேட்குறோமோ அது இந்த பலன் உடனே கிடைக்கும். அப்படினால பச்சை அரிசி சிவனுக்கு அன்றைய நேரத்தில் படைக்கிறது வந்து மிக விசேஷமானது. பச்சை அரிசி வெள்ளை அரிசி அதை வந்து சொன்னால் ஒரு பச்சை சர்க்கரையும் கலந்து கூட அதை வந்து நமக்கு சிவனுக்கு படைக்கலாம். அதாவது ஆலயத்தில் படைப்பாங்க. நீங்கள் வந்து பிரசாதமாக கூட வேண்டி சாப்பிடலாம். இது சிவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரசாதம் வந்து பச்சை அரிசி. ஆனால் இது மக்களுக்கு ரொம்பவே வந்து தெளிவு பற்றாது. ஆனால் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து நாம் வந்து பணம் கஷ்டத்திலிருந்து விடுதலை வந்து பச்சை அரிசி அதை வந்து என்னென்று சொன்னால் சிவனுக்கு நாங்கள் படைக்கிறது வந்து பௌர்ணமி நாளில் வந்து நாம் படைக்கலாம். படைத்தால் வந்து என்னென்று சொன்னால் மிக அந்நியோன்யம் கிட்டும். மிக அந்நியோன்யம் கிட்டும். நம்மளை வந்து என்னென்ன குடும்பத்தில் வந்து எந்த தரித்திர நிலைமையில் வந்து விடுதலை பெறும். அதாவது மூதவி என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோஷம் விலகிறேன். அப்போ மூதவின்னு சொல்ல வந்து அது எப்போ அந்த மூதவி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கும். வெளியில் நின்றுட்டு கூப்பிட்டு டக்குன்னு வந்துடும் அப்படியானது. ஆனால் இந்த மாதிரி கெட்ட தீய சக்தியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த பௌர்ணமி நாள். ஆனால் அப்படின்னா தூய்மை முக்கியம். ஆனால் சிவன் ஆலயத்துக்கு வந்து கட்டாயம் சிவன் ஆலயத்துக்கு தான் போகணும். வேறு எந்த ஆலயத்தில் போய் கும்பிட்டாலும் இந்த பலன் கட்டவே கிட்டாது. அது ஒரு முக்கியம். உங்களுக்கு வந்து ஆலயத்துக்கு போக வசதி இல்லை அப்படி என்று சொன்னால் விஸ்தானத்தில் பூஜை அறையில் கூட நீங்கள் கட்டாயம் செய்யலாம். அதுக்கு வந்து பித்தளை தாம்பலம் கொண்டு வச்சு ஒரு வாழையில் வச்சு நீங்கள் வெள்ளை அரிசி வச்சு அதில் வந்து விளக்கேற்றி சிவலிங்கத்தை நினைச்சு கும்பிட்டாலே அங்க சம்பூர்ணமான பலன் கிட்டும். ஆனால் கங்கை நதியில் பக்கத்தில் உள்ளவர்களோட கங்கை கரையிலையும் நதிக்கரையிலையும் போய் கூட நீங்கள் இந்த காரியத்தை செய்து கூட வணங்கலாம். என்றால் சிவன் வந்து சிவன் ஆலயத்திலே தான் மிகப்பெரிய சக்தியை உருவாக்கி சிவன் மூலம் வந்த சிவனை நாடி வர்ற மக்களுக்கு மிகப்பெரிய அந்யோன்யம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வேண்டியதை விட 2 மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்றைய நாள் வந்து சிவலிங்கத்துக்கு நீங்கள் பன்னீர் அபிஷேகம் பண்ணணும். என்ற பாலத்தோட சிவனுக்கு அன்றைக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணால் எங்களோட பத்ரகாளி அம்மன் ஆலயத்திலும் அன்றைக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடந்துட்டுருக்கு. நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளலாம். எனவே நாம் வேண்டுதல் வேண்டாமலே பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 11:55 முதல் 12 வரை கல்விக்கு மிக சிறந்த நேரமாகும். அந்த நேரத்தில் வந்து குடும்பத்தோடு கல்வி கற்கும் சிறார்கள் வந்து தாய் தகப்பனோடு அந்த 11:55 முதல் 12:05 வரையும் இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் வந்து சிவலிங்கத்தை சிவனை வழங்கினார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஞான சக்தி அவர்களுக்கு வரும். அப்படினால் அவர்களுக்கு வந்து மறதியிலிருந்து சில பேருக்கு வந்து கும்பகர்ண தோசைன்னு சொல்லி படுத்து தூங்கிட்டே இருப்பான் பாருங்க. எழுப்பவே மாட்டாங்களா. அப்போ அவருக்கு வந்து என்னென்னா புத்தகத்தை வச்சாலும் படிப்பு வராது. அப்படியே புத்தகத்தை திறந்து வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவார். இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் அந்த கர்ம வினை கர்ம தோஷங்கள் ஆகப்பட்டது. இதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு தான் இந்த
இந்த அங்க சம்பூர்ணமான பௌர்ணமி நாளில் கிடைக்குது. இந்த பௌர்ணமி இந்த மிக சக்தி வாய்ந்த பலன்னா சிவன் சக்தி ஆனால் அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் மிக முக்கியமான பலன் அன்றைக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அப்படின்னா முதல் வந்து எங்களுக்கு நேற்றைய நாள் வந்து சனி பிரதோஷம் நடைபெற்றது. இன்றைய நாள் வந்து பௌர்ணமி நாள் வந்து மிக முக்கியமான நாள். அனைவருமே சிவனை வேண்டி உங்களோட இஷ்ட தெய்வங்கள் இருந்து இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி சிவன் ஆலயம் சென்று இன்றைய நாள் அங்க சம்பூர்ணமான உங்களோட மனதில் உள்ள காரியங்களை நிறைவேற்றி நீடூடி வாழ வேண்டிய வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள் இன்றைய நாள். நிச்சயமாக ஐயா, வாழ்க்கையில் நாங்கள் கற்றறிய வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த அற்புதமான பௌர்ணமியை பற்றி நிறைய பேருக்கு யாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்காது. சுவாமி குறிப்பிட்டபடி அந்த சுப நேரத்தில் கன்னிப்பெண்கள் கண்டிப்பாக நெய் விளக்கு ஏற்றும் போது உங்களுடைய வாழ்க்கை இன்னுமே சிறப்பாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து ஏதேனும் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதற்கான வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம். தபால் மூலமாக உங்களுடைய ஜாதக பிரதியை அனுப்பி வைக்க விரும்பினால் பாண்டவ ஜோதிடம் வசந்தம் டிவி விக்ரமசிங்கபுர பத்திரமுள்ள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் உங்களை அடிப்படை விவரங்களுடன் எங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைந்து கொள்ள விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் முகவரி கூட உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை அனுப்பி வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் தொலைபேசி இலக்கங்களை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 07722270005 அல்லது 07722345591 அல்லது 07522324441 அல்லது 05722245592 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ஐயா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உங்களுடைய ஆலயத்தில் வருவங்க வந்து இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி தெரிந்து கொண்டு வாழ்வதன் மூலம் ரொம்ப பொலிவாக ரொம்ப சிறப்பாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து எங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அந்த ரகசியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளணுமா? இந்த வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்னா என்ன? அதை பற்றி ஒரு சிறந்த விளக்கம் சொல்ல முடியுமா? பொதுவாகவே மனிதன் பிறவியில் வந்து பிறந்த உடனே பிறந்த நேரத்தில் வந்து அற்புதமான நேரம் எங்களோட நேரம் பிறக்கிற நேரம். அந்த நேரத்தில் வந்து எல்லா அம்சங்களுக்குமே அடங்கி உள்ளது. அதுக்கு வந்து நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் வந்து மிக சக்தி வாய்ந்தது என்று சொல்லி 27 நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் பிறந்ததில் ஒரு நட்சத்திரம் 4 பாதங்களாக பிரிக்கப்படும். அந்த 4 பாதங்களில் முதல் பாதத்துக்கு வந்து மகா சக்தி வாய்ந்த பலன் கிட்டும். அப்படின்னு 4 பாகம் பொதுவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மணித்தியாலத்தை நாம் எடுத்துட்டோம்னா தான் 60 நிமிடம் தான் ஒரு மணித்தியாலம், 60 செகண்ட் தான் ஒரு நிமிடம். அப்போ 60 வினாடிகள் வந்து ஒரு நிமிடம் ஆகுது. 60க்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்குன்னு. அப்போ அந்த 60 வருஷம் பஞ்சாங்கம் கூட 60 வருஷத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த நாமல் கரெக்டாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா ஜாதக ரீதியில் வந்து ஒரு மனுஷன் வந்து பிறக்கிறது வந்து அவன் வந்து எந்த மதத்தன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது, ஏழையா பணக்காரனும் கூட தெரியாது, தாய் தப்பன் யாருன்னு கூட தெரியாது, எதற்காக இந்த பூமியில் நாம் பிறக்கிறோன்னு கூட அவனுக்கு தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆனால் அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து வளர்ச்சி மூலம் வேறு யார் எப்படி என்ன மாதிரி எந்த தேசத்தில் எந்த தாய் வயிற்றில் பிறப்பார், எப்படி வளர்வார், எப்படி வாழ்வார், இவர் கடைசி கர்மா எப்படி அமையும் என்று சொல்லி நிர்ணயிக்கப்படுறது வந்து நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் வந்து நாங்கள் வைத்தோம் என்று சொன்னால் 33 கோடி பலன்கள் அந்த நட்சத்திரத்தில் உண்டு. ஆனால் இந்த நட்சத்திரத்தில் வந்து பொதுவாக இப்போ எல்லா ஜாதகாரங்களும் சொல்லுவாங்க, நீ இந்த பிறகு பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்திருக்கா, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த நட்சத்திரத்தின் பின்னால் இவ்வளோ பலன்கள் இருக்கா என்று சொல்லி அவர்களுக்கு வந்து யாரும் வழிகாட்டுறதுக்கு இன்றைக்கு இல்லை. அதுமுள்ள பொதுவாகவே என்ற ஜாதகன்ற ரீதியில் வந்து ராசிக்கு முதல் காரணமே நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரத்தில் வந்து நட்சத்திரத்தை நாங்கள் 4ஆக பிரித்தால் முதல் கட்டம் வந்து மிகப்பெரிய முதலாவது பாகம் வந்து மிக சக்தி வாய்ந்தது. அதில் வந்து என்று சொன்னால் அதில் 333,000 பலன்கள் வந்து நட்சத்திரத்தில் அடங்கியிருக்குது. இந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரனுக்கும் வந்து என்று சொன்னால் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மூலம் ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லப்படுது. அதை வந்து உபதேசம் என்று சொல்லி பொதுவாகவே நீங்கள் முருகபெருமான் சிவனுக்கு ஒரு உபதேசம் செய்தார். அது
எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏனெண்டா அவருக்கும் தெரியாத வந்து சிறு பாலகன் தெரிஞ்சு வச்சு அவருக்கு உபதேசம் செய்தார். அப்படினால் அவருக்கு மகாவிஷ்ணுவுக்கும் செய்தார், பிரம்மதேவருக்கும் செய்தார். எப்படியான பலன் அந்த நட்சத்திர ஜாதகங்களே உண்டு. ஆனால் பொதுவாக நாங்கள் வாழ்க்கை என்ற ரீதியில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்றக்க வந்து கஷ்டமோ லாபமோ நஷ்டமோ என்ன, நமக்கு வந்து உடம்புக்குள்ள ஆன்மா என்று சொல்லி ஒன்று இருக்குன்னா, இந்த ஆன்மாவுக்கு வந்து நாம் யாருமே அந்த ஆன்மாவை பற்றி மதிக்கிறதே கிடையாது. நாம் இருந்தால் போதும், நம்ம அழகாக உடுத்தினால் போதும், நம்ம இருந்தால் போதுன்ற நிற்பாங்களோ. உள்ளுக்குள்ள ஆன்மா நல்லா இருந்தால் தான் நாம் வந்து வாழ்க்கையை நல்ல செழிப்பாக கொண்டு போகலாம். அதுக்குன்னு சொல்லி மன நிம்மதியே என்று சொல்லுவாங்க இல்லையா. இந்த மன நிம்மதி ஆகிறதுக்கு என்னென்னு சொல்லி அந்த ஆன்மாவை வந்து நம்ம வழி நடத்தணும். அந்த ஆன்மையை வீதியா மதியால் வெல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்களால் என்ற வந்து தெய்வீக பலம் என்று சொல்லி பிரபஞ்சத்தில் வந்து நமக்கு எல்லாமே சொல்லப்படுது. பிரபஞ்சத்தில் சொல்லும் பொழுது நாம் வந்து இந்த நட்சத்திரத்தின் வந்து உரிய நட்சத்திரத்தில் வரும் பலன், இந்த பலன் ஒவ்வொருத்தர் ராசிக்காரர்கள் கலந்து ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து என்ன சொன்னால் குரு உபதேசம் என்று சொல்லப்படும். இந்த குரு உபதேசம் என்று சொல்லுற வந்து அது தனியாகவே சொல்லப்படும். எல்லாம் இன்னொருத்தர் வந்து ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது இன்னொருத்தர் கேட்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு உபதேசம் செய்யும் பொழுது, குரு உபதேசம் செய்யும் பொழுது ஆன்மாவுக்கு தான் அது செய்யப்படும். அதுக்கு வந்து அவருக்கு வந்து காதால் சொல்லப்படும். அந்த ஆன்மாவுக்கு தான் அது வந்து அந்த ரகசியமாக இருக்கப்படும். அந்த ரகசியம் இருக்கப்பட்ட பொழுது என்னென்னு சொன்னால் அவருக்கு வந்து மனதில் வந்து பெரிய கவலை வச்சுட்டு இருப்பார். ஐயோ, நான் எனக்கு புரோஜனம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், எல்லாம் சிக்கலாக இருக்குது, என் வாழ்க்கையை ரொம்ப திருப்தி இல்லை என்று சொல்லி வாழ்ந்துகிட்டே இருப்பாருன்னா, இப்படியான ஒரு உபதேசம் சொல்லும் பொழுது அவரோட அந்த சராசரத்தில் உள்ள சக்தி அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கப்படுது. ஆன்மாவுக்கு கிடைக்கப்பட்ட பொழுது அவருக்கு இன்றைய நாள் ரொம்ப எனக்கு சரியான சிரமமாக இருக்குன்னு கவலைப்பட்டவர் நாளைய பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி செய்வார். அவருக்கு தொழில் ரொம்ப விருத்தியாக இருக்கும். குடும்பத்தில் வந்து ரொம்ப அந்யோன்யம் நடக்கும். கணவன் மனைவி ரீதியில் ரொம்ப அந்யோன்யமாக வரும். குழந்தை வந்து தாய் தப்பன் சொற்படி கேட்பார்கள். ஆனால் இருந்தால் என்று சொன்னால் நாம் இவ்வளவு காலம் இருந்ததை விட இனிமேல் எப்படி வாழுறோங்கிற ஒரு மனமுகமாக ஒரு திருப்திகரமாக ஆவியம். ஆனால் இதுதான் வந்து குரு உபதேசம் என்று சொல்கிறது. இது வந்து இந்த நட்சத்திரத்தில் பலன் தான் எல்லாமே சொல்லப்படும். இதில் வந்து எமது ஆலயத்திற்கு வந்து இன்றைக்கி நிறைய பேர் அந்த மந்திரத்தினால் பலன் பெற்றவர்கள் தான் அநேகமானவர். அனைவரும் பெரும்பான்மை மக்கள் நிறைய பலன் பெற்றவர் இன்றைக்கி ரொம்ப திருப்திகரமாக மங்களகரமாக வாழ்கிறாங்க. ஆனால் இல்லை, இது ரகசியங்கள். அதாவது சொல்லுவாங்கன்னா தெய்வ ரகசியங்கள் வந்து வெளியில் சொல்லக்கூடாது. அப்படிமான அதை வந்து வெளியில் சொன்னால் எங்களோட அம்மா அவருக்கு சொல்லுவாங்கன்னா தெய்வ ரகசியங்கள் வெளியில் சொன்னால் மண்டை வெடித்துரும் அப்படின்னு சொல்லி பயம் காட்டுவாங்க. அப்படியான வந்து இதுதான் அந்த ஜாதக ரகசியன்றது. இது அநேகமாக பொதுவாக நாம் எடுத்துட்டால் எல்லா ஜாதகர்களுக்கும் பொதுவாக இந்த வந்து ஒரு தெளிவு இருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் நாம் ஒரு ஜாதகர் என்ற ரீதியில் நாம் வந்து மக்களை வழி நடத்தணும். மக்களை வழி நடத்துன்னு சொன்னால் மக்கள் பிளவிட்டாலும் நாம் பிளவிடக்கூடாது. ஏன்னா நாம் மக்களை வந்து வழி நடத்தக்கூடியவர்கள். ஆனால் மக்கள் யாரும் நம்மளை வழி நடத்த முடியாது. ஏன்னா நாங்கள் சரியாக இருக்கணும். அதனால நாம் சரியாக இருக்கனால தான் இன்றைக்கி எவ்வளோ மக்கள் என்னை தேடி வந்து மதபேதமின்றி மக்கள். ஆனால் உடனே எல்லா மக்களுக்கும் என்னென்னா மனுஷனாகத்தான் நாம் கருதுவோம். அந்த மனுஷனாக கருதி அவர்கள் நல்ல வழி நடத்தி அவங்கள நல்லபடியாக வாழ்கிறத பார்க்கறதுக்கு நமக்கு ஆசைனா. ஆனால் மக்கள் வந்து கஷ்டங்கள் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு தான் இந்த குரு உபதேசம்ன்றது. இந்த ரகசியம், வாழ்க்கை ரகசியம் என்ற ரீதியில் இது தான் இருக்குது. அந்த ரகசியத்தை நாம் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் அதை தெளிவுபடுத்தினோம்னா அவர்கள் வாழ்க்கை வந்து அடுத்தவன் பார்த்து ஒரு புதுமைப்படுவாங்களே இல்லை, அது ஒரு சொல்லுவாங்கன்னா அடுத்தவன் பார்த்து புதுமைப்படுறவர்கள் வாழணும்னு சொல்லி. அப்போ எல்லாரும் ஒரு இவ்வளோ கால கஷ்டத்தில் இருக்கிறவன் திடீரென்று பார்க்கும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல செல்வாக்க வாழ்வர், வாகன வண்டிகளோடு வசதிகளோடு வாழும் பொழுது இவர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது, எப்படி இவ்வளோ காலம் இருந்தாலும் எப்படி வாழ்கிறான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சந்தேகம் வரும். இதுக்கு காரணம் என்ன? தேவ ரகசியம். அப்படினால் இதை வந்து என்ன நாடி வர்ற மக்கள் அனைவருக்குமே இது வந்து இலவசமாக செய்து கொடுக்கப்படுற ஒரு குரு உபதேசம். இது அனைவரும் தெரிந்து இதை வந்து உபதேசம் பெற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரீரத்துக்குள்ள ஆன்மா வந்து பலம் பெறும், வேகம் வரும். அந்த ஆன்மா வந்து 2 மடங்கு உங்களை வந்து கொண்டு செல்லும். அப்படினால உங்களுக்குள்ளே வந்து அந்த கர்மாவின் சக்தி அதிகரிக்க உங்களோட வாழ்க்கையில் வந்து எந்தவித கஷ்டம் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த ஆன்மா இந்த சக்தி மூலம், குரு உபதேசம், இந்த தெய்வீக சக்தி மூலம். நிச்சயமாக கண்டிப்பாக எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ரகசியத்தின்படி வாழும்போது இன்னுமே எங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். அதே சமயத்தில் இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஜாதக பிரதிகளை அனுப்பி வைக்கக்கூடிய முறையை நான் இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். தபால் மூலமாக ஜாதக பிரதிகளை அனுப்பி வைக்க விரும்பினால்
பாண்டவ ஜோதிடம் வசந்தம் டிவி விக்ரமசிங்கபுரம் பத்திரமுல்ல என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விளக்கங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கங்களை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 077270705 அல்லது 07722345591 அல்லது 075223441 அல்லது 05722245592 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்று அற்புதமான நாளான பௌர்ணமியை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். இன்னும் நிறைய விடயங்கள் நாங்கள் பௌர்ணமி தொடர்பாக பேசலாம். அது உற்சாகமாக இணைந்திருக்கின்றோம். பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று அற்புதமான நாளான பௌர்ணமியை பற்றி நிறைய விடயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். இந்த வேளையில் சுவாமி கடந்த கிழமை எங்களுடைய வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டது. அதாவது நிறைய பேருக்கு பொதுவாக வரலட்சுமி விரதம் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டுமானால், கணவனுடைய நீண்ட ஆயுள் வேண்டியும் குழந்தை பெற்று குளம் தலைக்கவும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கவும், இப்படி இதை பற்றி தான் சுமங்கலி பெண்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க. பொதுவாக பாண்டவ ஜோதிட ரீதியில் நாங்கள் பார்க்கும்போது இந்த வரலட்சுமி விரதத்தின் சிறப்பு எவ்வாறு அமைக்கிறது என்பதை பற்றி பொதுவாகவே வரலட்சுமி என்றது ரீதியில் வரலட்சுமி என்றது மகாலட்சுமிக்கு உரியது. அட்சய பாத்திரம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது அட்சய பாத்திரம் என்றதுல சிவன் அட்சய பிச்சை பாத்திரம் என்று சொல்லுவாங்க. அதில் என்னென்னு சொன்னால் எல்லா தெய்வங்களும் எல்லா வீடுகளும் போய் அட்சய பாத்திரம் மகாலட்சுமி என்ற வாசலில் போன பிறகு தான் அட்சய பாத்திரம் கூட நிரம்பியது. இந்த விரதத்தின் மூலம் மிக சக்தி வாய்ந்த மகாபலன் என்று ஒன்று சொல்லியிருக்கு. மகாபலன் என்று சொல்லி இந்த காலத்தில் சுமங்கலி பெண்கள், அநேகமாக சுமங்கலி பெண்களுக்கு தான் இது ரொம்ப விசேஷமானது. கன்னி பெண்களும் செய்யலாம், ஆனால் சுமங்கலிக்கு தான் 100% பலன் கட்டாயம் இது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் ஆலயத்திலையும் செய்திருக்கலாம் அல்லது வீட்டுகளில் கூட செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த வரலட்சுமி என்றதை சொல்லி மகாதேவி ஆசீர்வாதத்தில் வந்தது. இந்த 7 சமுத்திரங்கள் சங்கமிக்கும் இடத்தில் மகாலட்சுமி என்ற தீபம் எரியக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. அது ஒரு புராணத்தில் சொல்லுது என்று சொன்னால், கடல் நீரில் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றலாம் என்று சொல்லி. ஆனால் அது என்னென்னா 7 கடல்கள் சங்கமிக்கும் நேரத்தில் என்னென்னா அந்த கடல் நீர் புனிதமான நீராகும். அந்த புனிதமான நீர் உப்பு கலக்காத நீர். அந்த உப்பு கலக்காத நீரில் நாம் விளக்கேற்றினால் அன்றைக்கு மகாலட்சுமி என்ற மிகப்பெரிய பாக்கியம் அந்த வரலட்சுமி விரதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், அது சொல்லுவாங்க சுமங்கலி பெண்கள் காலையிலே, அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லி கொண்டிருக்கு. பிரம்ம முகூர்த்தம் என்று சொன்னால் 5 to 6, காலையில் 5 முதல் 6 மணி வரை. அந்த 5 மணிக்கு பெண்கள் எழுந்து காலையிலே சொல்லுங்க வாசலில் மஞ்சள் தெளித்து கோலம் போட்டு கணவன் பாதத்தை தொட்டு வணங்கி அவர்கள் வீட்டில் விளக்கேற்றி கடவுளை நினைச்சு வணங்கி விஷ்ணுண்ட ஆசீர்வாதத்தோடு சிவபெருமாண்ட ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் எல்லா நாள் நல்ல நாம அமைந்து வாழ்க்கையில் எல்லா இன்னல்கள் விலகி கொடும் செய்தொழு விருத்தியாகி ஆயுள் மாங்கல்ய பலம் கணவன் பலம், இது ரெண்டுமே வேணும். கணவன் ஆயிலும் மாங்கல்ய பலம். பொதுவாக இந்த மாங்கல்யத்துக்கு மிகப்பெரிய சக்தியை தா என்று சொல்லி தான் அன்றைய நாள் வரலட்சுமியிடம் கேட்கக்கூடியும். அது மாங்கல்யத்துக்கு மாத்திரம் கிடையாது, அதாவது அட்சய பாத்திரம் என்று சொல்லி குடும்பத்தில் தரித்திர நிலைமைகளிலிருந்து ஒழியணும். தரித்திர பொதுவாக பணம் உடைத்த மிச்சம் கிடையாது, செய்தொழு விருத்தி கிடையாது. குடும்பத்தில் பொதுவாக ஒரு குடும்பத்துக்கு நாமல் செல்வாக்கு கல்வி தான். அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாம் கல்வி கற்றவர்கள் என்றால் குடும்பத்தில் எந்தவித கஷ்டங்களும் இருக்காது. ஆனால் அப்படின்னா ஒரு நாடு ஒரு குடும்பம் முன்னேறத்துக்கு கல்வியே முதல் உரிமைப்படுவது, முதல் தரப்படுது. ஆனால் இருந்தாலும் கல்வியில் நமக்கு மிகப்பெரிய சக்தி தேவை என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நாம் அஷ்ட ஐஸ்வர்யம் இந்த நாள் நமக்கு கிடைச்சிருக்கணும். எதிர்காலத்தில் என்று சொன்னால், இப்போ வார வருஷம் நீங்கள் இந்த வருஷம் வார வருஷம் வரலட்சுமிக்கு எமது ஆலயத்துக்கு நான் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த காலத்தில் தவறுகள் விட்டிருந்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்லது அமையும்.
ஏன்னா இன்றைய நாள் பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாளில் வந்து எல்லாமே மங்களம் அமைஞ்சு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு உங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள்லாம் விலகி திருப்திகரமாக அம்பாளோட ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் சொல்லி இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருக்குமே ஆசீர்வாதம் கிட்டக்கூடிய வாய்ப்பு அமைய வேண்டும் என்று சொல்லி. நிச்சயமாக ஐயா, ஆடி பௌர்ணமியை பற்றி நாங்கள் நிறைய விடயம் வந்து இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த வரலட்சுமி விரதம் தொடர்பில் எவ்வளவு வரலட்சுமி விரதத்தில் என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது என்பதை பற்றியும் எங்களுக்கு நிறைய விடயங்கள் இன்று எங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதக பிரதிகளை அனுப்பி வைக்கக்கூடிய விளக்கங்களை இப்போது நான் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக அறிய தருகிறேன். தபால் மூலமாக உங்களுடைய ஜாதக பிரதிகளை அனுப்பி வைக்க விரும்பினால் பாண்டவ ஜோதிடம் வசந்தம் டிவி விக்ரமசிங்கபுர பத்திரமுல்ல என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதியை அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைந்து கொள்ள விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களுடன் உங்களுடைய ஜாதகங்களை எங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கங்களை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 077227005 அல்லது 07722345591 அல்லது 07522324441 அல்லது 05722245592 என்ற தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அற்புத நாளான ஆடி பௌர்ணமியை பற்றி நிறைய விடயங்கள் இன்றைய நிகழ்ச்சி எங்களுடன் பகிர்ந்து கொண்ட கலாநிதி சர்மா சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் நிறைய விஷயங்கள் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியில் ஜாதகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பில் நிறைய விடயங்களை பேசுவதற்கு முன்னாடி இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மிகவும் சிறப்பான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.